அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட நம்ம மதுரை கூடல் புதூர், அதாவது நம்ம கூடல் நகர் ரயில்வே ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏரியா தான் அந்த கூடல் புதூர் ஏரியா. அந்த கூடல் புதூர் ஏரியாவில் ஒரு தெற்கு பார்த்த மனையில ஒரு தெற்கு பார்த்த தலவாசலோடைய அமைஞ்சிருக்கு இந்த அழகிய தனி வீடு. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பாருங்க, ஒரு எம்எஸ் கேட், பெரிய எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து டெட் அண்ட் வீடுங்க. இதுதான் லாஸ்ட் வீடு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ரோடு இது. இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ரோடு ஃப்ரீ தான். இந்த பகுதி முழுவதுமே நம்ம புழைங்கிற பகுதி தான். அதனால நம்ம வீட்டு வாசல்ல கார் ஏற்றி கூட நிப்பாட்டிக்கிற முடியும். அது போக முன்னாடி சின்னதாக ஒரு 2 வீலர் பார்க்கிங் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வீடுங்க. இந்த வீடு ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலுடைய அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க தலவாசல் டோரு இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த முன்பக்க தலவாசல் டோரு அப்படியே ஜன்னலோடைய இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க படி ஏறி நம்ம இந்த வீட்டோட தலவாசல் டோரை திறந்து இந்த ஹால் பகுதியை நம்ம பார்ப்போம். அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு லெஃப்ட்ல படி கொடுத்துருக்காங்க. தலவாசல் டோரு டீ கூட்ல பண்ணியிருக்காங்க, நல்ல வெல் பாலிஸ்டோட இருக்கு. அது போக பாருங்க, இந்த ஹால் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓரளவு நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்கு இந்த ஹாலு. இந்த ஹால்லையும் போதுமான அலமாரிகள் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம லைட்டே இல்லாம இந்த ஹாலில் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். பாருங்க எவ்வளவு நல்ல வெளிச்சமா இந்த வீடு அமைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் லைட்டே போடாம இந்த ஹாலை ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட வெளிச்சம் தெரியட்டுன்றதுக்காக தான் ஷூட் பண்ணியிருக்கு. பாருங்க, மேலே ஒரு பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனை, தலைவாசலும் தெற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. ஒரு 30 அடி ரோட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு, போதுமான கப்போர்டு, அலமாரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 சதுரடி மனையில் அமைஞ்சிருக்கு. 400 சதுரடி மனையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஹாலில் இருந்து ஓடிஎஸ் ஏரியா தான் பார்க்குறோம். அங்கே ஒரு குழா கொடுத்துருக்காங்க. இது நம்ம வாஷிங் மிஷின் பயன்பாட்டு கூட பயன்படுத்திக்கிற முடியும். மேலே ஓடிஎஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு ஒட்டினார் போல நம்ம இந்த வீட்டுக்குரிய டாய்லெட் பார்க்குறோம். இது ஒரு இந்தியன் டாய்லெட் பாத்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேட்டு தான். இந்த வீட்டுக்கு விலை வந்து 26 லட்ச ரூபா சொல்றாங்க. அதுவுமே கொஞ்சம் விலை குறைச்சி பேசிக்கிற முடியும். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். அங்கேருந்து இந்த வீட்டோட கிச்சன் பகுதியை போய் பார்த்துருவோம். இப்போ இது இந்த வீட்டோட கிச்சன் மேடையை நம்ம பார்க்குறோம். இது வந்து எல் டைப்பில் கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷனும் எல் டைப்பில் கிரானைட்டில் மேடையும், அது போக ஃபுல்லாகவே வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்து மேலே லாஃப்ட் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இந்த பக்கமும் நிறைய அலமாரி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு. அதுபோக கிச்சனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. எல் டைப்ல கிரானைட் மேடை, போதுமான அலமாரி. இந்த வீட்டோட கிச்சன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்க பெட்ரூம் தான் பார்க்க போறோம். வாங்க இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி இந்த வீட்டோட பெட்ரூமை பார்த்துருவோம். நல்லா இந்த வீடு முழுவதுமே 2க்கு 2 வெர்டிஃபைடு டைல்ஸு, நல்லா கிளாசி லுக்கில் அருமையாக தளத்தில் போயிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல போதுமான அளவுக்கு அலமாரி, லாப்ட்டு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா நிறைய அலமாரி இருக்கு, மேலே லாப்ட் இருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஃபேன் மாட்டிக்கிறதுக்கு வெண்டிலேஷன் ஃபேன் ஹோல் எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா 2க்கு 2 வெர்டிஃபைடு டைல்ஸ், நல்லா கிளாசி லுக்கில் ஒயிட் கலரில் சேம் பேட்டர்ன்லேயே எல்லா ரூம்லையும் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட இந்த பெட்ரூமை பார்த்துட்டோம். இந்த வீடு ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு அமைஞ்சிருக்கு. தெற்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டோட மேல் பகுதி மொட்டை மாடிக்கு போய் பார்த்துருவோம்.
மேலே ஹேண்ட் கிரிப்பு பூராமே எம்எஸ்ல தான் அருமையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மாடிக்கு போகிறதுக்கும் மாடிக்குமே ஒரு ஹெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக மேலே மொட்டை மாடியில் ஃபுல்லாகவே தளத்தில் ஃபுல்லாகவே தட்டோடு போயிட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு போதுமான அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஏற்ற வீடு தான் இது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங்லையும் மனையும் 400 சதுரடி மனையிலையும் 30 அடி ரோட்டில் பாருங்க. இப்போ முன்பக்கம் அந்த ஹெட்ரூம் சொன்னேன் இல்லையா, அது மேலே தான் வாட்டர் டேங்க் ஏற்றி வச்சிருக்காங்க. ஒரு 30 அடி ரோட்டில் ஒரு 250 அடி போர் போட்டிருக்காங்க. தண்ணிலாம் பிரச்சனை இல்லைங்க. அது போக குறிப்பாக இது மதுரை மாநகராட்சியில் அமைஞ்சிருக்க சொத்து. மதுரை மாநகராட்சி லிமிட்ல நம்ம இந்த பட்ஜெட்ல வீடு கிடைக்கிறதே கொஞ்சம் ரேராக தான் இருக்கு. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால அப்பப்போ உங்களுக்கு நம்ம போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க அழகிய வீடு. நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.